வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே 24ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1218ஆம் ஆண்டில் 5வது சிலுவைப் போரில் போர் வீரர்கள் இஸ்ரேலின் ஏக்கர் நகரில் இருந்து எகிப்து நோக்கி புறப்பட்டனர். 1276ஆம் ஆண்டில் 3ஆம் மேக்னஸ் ஸ்வீடன் மன்னராக முடிசூடினார். 1607ஆம் ஆண்டில் 100 ஆங்கிலேய குடியேறிகள் ஜேம்ஸ் டவுனில் குடியேறினர். இதுவே ஆங்கிலேயர்களின் முதலாவது அமெரிக்க குடியேற்றம் ஆகும். 1798ஆம் ஆண்டில் அயர்லாந்தில் பிரித்தானிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஐரியர்களின் எழுச்சி ஆரம்பமாயிற்று. 1832ஆம் ஆண்டில் லண்டன் மாநாட்டில் கிரேக்க ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. 1844ஆம் ஆண்டில் முதலாவது மின்னியல் தந்தி செய்தியாக பைபிள் வாசகத்தை சாமுவேல் மோர்ஸ் வாஷிங்டனில் இருந்து பால்டிமோருக்கு அனுப்பினார். 1861ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் ஐக்கிய அமெரிக்க படைகள் வெர்ஜீனியாவின் அலெக்சாண்ட்ரியா நகரை கைப்பற்றினர். 1883ஆம் ஆண்டில் நியூயார்க்கில் புரூக்ளின் பாலம் 14 ஆண்டுகள் கட்டுமானத்திற்கு பின்னர் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. 1900ஆம் ஆண்டில் 2ஆம் போயர் யுத்தத்தில் ஐக்கிய ராஜ்யம் ஆரஞ்சு விடுதலை ராஜ்யத்தை இணைத்து கொண்டது. 1901ஆம் ஆண்டில் தெற்கு வேல்ஸில் இடம்பெற்ற விபத்தில் 78 சுரங்க தொழிலாளர்கள் உயிர் இழந்தனர். 1940ஆம் ஆண்டில் நாடு கடந்த நிலையில் வாழ்ந்து வந்த ருசிய புரட்சியாளர் லியோன் த்ராட்ஸ்கி மீது மெக்சிகோவில் மேற்கொள்ளப்பட்ட கொலை முயற்சி தோல்வியில் முடிந்தது. 1941ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் பிஸ்மார்க் என்ற ஜெர்மானிய போர்க்கப்பல் ஹூட் என்ற பிரித்தானிய கடற்படை கப்பலை தாக்கி மூழ்கடித்தது. 1962ஆம் ஆண்டில் மெர்க்குரி திட்டத்தின் கீழ் அமெரிக்க விண்ணோடி ஸ்காட் கார்பெண்டர் பூமியை அவுரோரா 7 விண்பெட்டகத்தில் 3 முறை வலம் வந்தார். 1967ஆம் ஆண்டில் இஸ்ரேலின் செங்கடல் கரையை எகிப்து முற்றுகையிட்டு கைப்பற்றியது. 1982ஆம் ஆண்டில் ஈரான் ஈராக் போரில் ஈரான் கொரம்சார் துறைமுக பகுதியை ஈராக்கிடம் இருந்து மீளவும் கைப்பற்றியது. 1991ஆம் ஆண்டில் எத்தோப்பியாவில் இருந்து யூதர்களை தனது நாட்டுக்கு கொண்டு வரும் சாலமன் நடவடிக்கையை இஸ்ரேல் ஆரம்பித்தது. 1992ஆம் ஆண்டில் தாய்லாந்தில் இடம்பெற்ற மக்களாட்சிக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து அந்நாட்டின் கடைசி சர்வாதிகாரி சுசிண்டா கிரப்ரியோன் பதவி விலகினார். 1993ஆம் ஆண்டில் எத்தோப்பியாவிடம் இருந்து எரித்திரியா விடுதலை அடைந்தது. 1994ஆம் ஆண்டில் நியூயார்க் உலக வர்த்தக மையத்தில் 1993ஆம் ஆண்டில் நடந்த குண்டுவெடிப்புகளில் ஈடுபட்ட 4 240 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. 2000 ஆண்டில் 22 வருட முற்றுகைக்கு பின்னர் இஸ்ரேலிய படையினர் லெபனானில் இருந்து வெளியேறினர். 2006ஆம் ஆண்டில் விக்கிமேப்பியா எனும் இணையதள வரைபடம் மற்றும் துணைக்கோள் படிம வளம் காட்டுகின்ற கணினி தளம் ஆரம்பிக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டில் ஈழப்போரில் யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவில் இலங்கை கடற்படை தளத்தை கடற்புலிகள் தாக்கி அழித்தனர். 2014ஆம் ஆண்டில் கிரேக்கத்திற்கும் துருக்கிக்கும் இடையில் ஏஜியன் கடலில் 6.4 அளவு நிலநடுக்கம் இடம்பெற்று 324 பேர் காயமடைந்தனர். மேலும்
மே 24ஆம் நாளானது பெலிஸ் நாட்டில் பொதுநலவாய தினமாகவும் எரித்திரியா நாட்டில் விடுதலை தினமாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.